கை தட்டுங்க எல்லாரும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நாங்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர். Come on church, கையை தட்டி சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே எல்லாரும் ரெண்டு கையை நல்லா தட்டி சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகானம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா
திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா ரெண்டு கையனால தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசு. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் காரங்காலிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் காரங்காலில் ராஜா. எஸ் லார்ட். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே தெய்வ வீட்டின் நன்மையாலே. நீங்க மட்டும் கையை தட்டி சொல்ல, ஆராதிக்க வந்தோம். பின்னாடி பிரதர் நல்ல கையை தட்டி பாடுங்க. வாலிப தம்பிமா நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவர் இயேசுவையே. ரெண்டு கையை நல்லா தட்டி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனா என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் நினைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் நினைத்த நல் வீடு இதுவே. நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகக்குமே. சபைதான் வெல்லுமே, இன்றும் சபைதான் வெல்லுமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல்
என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. நல்ல கைதட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அந்த உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். God bless you. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. It's such a joy and honor for me to be here with you this morning. இந்த காலையிலே உங்களோடு இருப்பது நான் மிகவும் சந்தோஷமாக கனமானதாக நான் எண்ணுகிறேன். I had a wonderful time with all of you last morning, yesterday evening and this morning. நேற்றைய தினம் காலையிலே நேற்றைய தினம் மாலையிலே உங்களோடு கூட ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். I never knew that Apostolic Fire Fellowship loves me so much. அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய திருச்சபை என்னை இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. I'm so delighted and I'm so happy. நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், நான் மிகவும் மகிழுகிறேன். As we are the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக every single day when you get up, ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழும்பின உடனே the first thing that you have to ask God முதல் காரியம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது is to give you the passion for the day. அந்த நாளுக்கான ஒரு பெரிய வாஞ்சையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க We வேண்டும். all are human beings. நாம் எல்லாரும் மனிதர்கள். We all are in different challenges and situations. நாம் எல்லாருக்கும் தனிப்பட்ட சவால்கள் உண்டு, தனிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. So every day you have to get up in the morning. ஒவ்வொரு நாளும் காலையில நாம் எழும்பின உடனே And you have to bow your head before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி And just ask the Lord, ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். Lord, ஆண்டவரே, I come before you this morning. இந்த காலையில உமக்கு முன்பாக நான் வருகிறேன். I am a human being. நான் ஒரு மனிதன். I am in challenges. நான் சவால்களை சந்திக்கிறேன். But I need your grace today. எனக்கு இந்த காலையில உம்முடைய கிருபை வேண்டும். I need your passion today. எனக்கு இந்த காலையில உம்முடைய பலன் வேண்டும். A Christian's life should be passionate life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அது மிகவும் ஒரு வாஞ்சை உள்ள வாழ்க்கையாக இருக்க We வேண்டும். need passion every day. நமக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சை வேண்டும். And that passion can be given only by God. அது நம்முடைய தேவனால் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட முடியும். And I thank God for Apostolic Fire Fellowship. நான் அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். You are in slowing down. நீங்கள் குறைந்து உங்களுடைய வேகத்தை குறைக்கிறவர்கள் அல்ல. You are going fast. நீங்கள் துரிதமாக போகிறவர்கள். And thank God for that. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். I'm so delighted, we have to be passionate every day. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாஞ்சையாக இருக்க வேண்டும், வைராக்கியமாக இருக்க வேண்டும். So encouraged to be here. நான் இங்கே இருப்பதை குறித்து நான் அதிக உற்சாகம் அடைகிறேன். So God has given a word in my heart. ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். And I would love to share it with you and I would love to pray with you. நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். Shall we turn our Bibles to the book of Mark? மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். And chapter 5. 5வது அதிகாரம் Verse 21. 21வது வசனம். And maybe verse 22 as well. 21 மற்றும் 22 ஆகிய 2 வசனங்கள். Can you read it for me please? இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்தான். Next 23 as well.
என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். This passage today actually I was prepared to preach about Christian leadership. இன்றைக்கு நான் ஏற்கனவே கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்ற தலைப்பிலே பேசும்படியே நான் ஆயத்தப்பட்டிருந்தேன். I was really planning, I was really meditating, I was really preparing to preach that. நான் அந்த தலைப்பின் கீழே பேசுவதற்காக நான் ஆயத்தப்பட்டேன், ஜெபித்தேன், நான் அதற்காக தியானித்துக் கொண்டிருந்தேன். Christian leadership is a superior leadership in the world. இந்த உலகத்திலேயே தலைசிறந்த தலைமைத்துவம் என்பது கிறிஸ்தவ தலைமைத்துவம். And everyone has to learn it. அதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். And I wanted to preach from there. நான் அதை குறித்து பேச வேண்டும் என்று இருந்தேன். But as I got up this morning, ஆனால் இந்த காலையில நான் எழும்பின உடனே, that's the reason I don't have a diary, I don't have any notes with me. As I got this morning, the Lord spoke to me to preach from this passage. ஆனால் அந்த காலையில நான் எழும்பின உடனே ஆண்டவர் இந்த வேதாக பகுதியிலிருந்து பேசும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். Sometimes God does funny things. சில நேரங்களில் ஆண்டவர் சில எதிர்பாராத நகைச்சுவையான காரியங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. Since a month I am preparing for this meeting. இந்த கூட்டத்திற்காக நான் ஒரு மாதமாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். We never go to any meeting without praying and preparation. நாங்கள் எந்த கூட்டத்திற்கும் ஜெபிக்காமல் ஆயத்தப்படாமல் போவது இல்லை. We ask God to touch the people. We pray, we fast, and then we go. நாங்கள் ஜெபிப்போம், உபவாசிப்போம், ஆண்டவர் ஜனங்களை தொட வேண்டும் என்று ஜெபித்து விட்டு தான் வருவோம். So we prayed and we've been fasting for this meeting since long. இந்த கூட்டத்திற்காக நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் ஜெபித்து உபவாசித்து ஆயத்தப்பட்டோம். And I was preparing about the subject on Christian leadership. கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். Hallelujah. Hallelujah. But the Lord spoke to me to preach from this passage this morning. ஆனால் இந்த காலையிலே இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார். I'm sure this is going to be a blessing to all of us. நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன் இது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். So for the next 30 to 40 minutes listen to me very carefully. அடுத்த 30-40 நிமிடங்கள் தயவு செய்து நான் சொல்லுவதை கவனமாக கவனியுங்கள். The word has to get into your heart. அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே போக வேண்டும். I always used to tell the people, நான் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு சொல்லுவேன், any ministry, any deliverance without the revelation of word is temporary. எந்த கூட்டமும் எந்த விடுதலையும் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாமல் பொழுது அது ஒரு தற்காலிகமானதாக இருக்கும். It is temporary. அது தற்காலிகமானதாக இருக்கும். You can be healed in a meeting. ஒரு கூட்டத்திலே நீங்கள் சுகமாகலாம். But if you want to continue in the healing, அந்த சுகத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், if you want to live a victorious life, நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், you need to get the revelation into your word, into your spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். You know, God does miracles. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். God does instantaneous miracles. ஆண்டவர் சடுதியான அற்புதங்களை செய்கிறவர். God can remove the cancer and tumor on a fraction of second. ஒரு சன பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே கேன்சரை, கட்டிகளை மறைய செய்ய ஆண்டவராலே கூடும். You know, Bible says, வேதம் சொல்லுகிறது, went to the tomb of Lazarus. லாசருவினுடைய கல்லறைக்கு இயேசு சென்ற பொழுது how did he pray? அவர் எப்படி ஜெபித்தார்? Just one word prayer, you know. ஒரு வார்த்தையின் ஜெபம் தெரியுமா? And what did he say? What did he pray? அவர் என்ன ஜெபித்தார்? Father, பிதாவே, I thank you. நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். You always heard me. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். And then Lazarus came back to life. அப்புறம் லாசரு உயிரோடு எழும்பி வந்தான். Just 1 minute prayer. ஒரு நிமிட ஜெபம். So God doesn't need 21 days fasting for a miracle. ஒரு அற்புதத்தை செய்வதற்கு 21 நாட்கள் உபவாசம் ஆண்டவருக்கு தேவையில்லை. Then why do you need 21 days fasting? அப்பொழுது அப்படியானால் 21 நாட்கள் உபவாசம் எதற்கு? Then why do you need to hear the gospel and the word over and over and over again? அப்படியானால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் சுவிசேஷத்தையும் மறுபடி ஏன் கேட்க வேண்டும்? You know why? ஏன் தெரியுமா? The word has to get into your spirit. அந்த வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ளே செல்ல வேண்டும். The revelation has to get into your spirit. அந்த வெளிப்பாடு உங்கள் ஆவிக்குள்ளே வர வேண்டும். It doesn't happen over a day. அது ஒரு நாளிலே நடக்கிற காரியம் அல்ல. It doesn't happen over a week. அது ஒரு வாரத்திலே நடக்கிற காரியம் அல்ல. It takes time. அதுக்கு நேரம் எடுக்கும். It takes time. அதற்கு நேரம் The எடுக்கும். more you hear the word of God, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அதிகமா நீங்கள் கேட்கிறீர்களோ, the more you receive the revelation of word, அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடை எவ்வளவு அதிகமாய் பெற்றுக்கொள்கிறீர்களோ, the more you listen to the word of God, இந்த ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு கவனமாய் செவி கொடுக்கிறீர்களோ, without your knowledge, உங்களுடைய அறியாமையாலே there will be spiritual reaction that will be happening in your soul and in your spirit. உங்களுக்கு அதை குறித்து சரியான அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உங்களுடைய ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே நடைபெறும். Hallelujah. Hallelujah. The word will start working together with the spirit of God. ஆண்டவருடைய வார்த்தையானது தேவனுடைய ஆவியோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். So when that happens, அது நடக்கும் பொழுது that is when you will become
walking naturally supernatural. அப்படி நடக்கும் பொழுதுதான் நீங்கள் இயற்கையாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நடப்பீர்கள். Are you there with me today? நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களா? Christians should not be thinking supernatural as something very difficult. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நடக்கிறது ஏதோ ஒரு கடினமான காரியம் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. Christians should not believe that. கிறிஸ்தவர்கள் அதை நம்ப கூடாது. Christians should never think like that. கிறிஸ்தவர்கள் அப்படி யோசிக்க கூடாது. Walking supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நடப்பது, that is what you are called to be. அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். That is what you are anointed to be. அதற்காகத்தான் நீங்கள் அபிஷேகப்பட்டிருக்கிறீர்கள். That is what you are called to be. அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Are you there with me today? என்னை கவனிக்கிறீர்களா? Hallelujah. 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 You know, I went to a church. நான் ஒரு சபைக்கு சென்றேன். You know, the pastor was telling me, அந்த போதகர் என்னை பார்த்து சொன்னார், every Sunday they got the testimonies of healing. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமானவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். Tremendous testimonies of healing. அற்புதமான சுகமானவர்களின் சாட்சி. Cancers getting healed. கேன்சர்கள் சுகமாகிறது. People walking from the wheelchairs. வீல்சேர்ல இருந்து மக்கள் எழும்பி நடக்கிறார்கள். And you know what? என்ன தெரியுமா? Now the church has grown to an extent where they are not able to welcome the new people. சபை ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது. புதிதாய் வருகிறவர்களை இப்பொழுது அவர்களால் வரவேற்க முடியவில்லை. So they keep a separate hall wherein they can telecast it. அதை ஒரு இந்த நடக்கிற இந்த ஆராதனையை பக்கத்துல ஒரு ஹாலிலே ஒளிபரப்பு செய்ய அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். The church is growing like that. சபை அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. Such miracles are happening. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. I asked him one thing. நான் ஒரு காரியத்தை கேட்டேன். How does it happen? அது எப்படி நடக்கும்? Why does it happen? ஏன் அது நடக்கிறது? The pastor replied me one thing. அந்த போதகர் என்னிடத்தில் சொன்னார், healing is the most easiest thing for a man of God to do. ஒரு தேவ மனிதன் செய்யக்கூடிய மிக எளிதான ஒரு காரியம் சுகத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவது. Prophesying is the most easiest thing a man of God is supposed to do. ஒரு தேவ மனிதன் தீர்க்கதரிசனம் சொல்லுவது அது அவனுக்கு மேல் விழுந்த கடமை, அது எளிதாய் செய்யக்கூடியது. Why? ஏன்? Because ஏனென்றால் he doesn't do the healing. அவர் சுகத்தை கொடுப்பதில்லை. He doesn't do the prophecy. அவர் தீர்க்கதரிசனத்தை சொல்லுவதில்லை. The moment he let the word of God to work in him, அவருக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்ய அவர் இடம் கொடுத்த உடனே so the healing naturally takes place. இயற்கையாகவே அற்புதங்கள் நடக்கிறது. The miracle naturally takes place. இயற்கையாகவே அதிசயங்கள் So நடக்கிறது. there is no effort of the man of God there. There is no effort of the man of அங்கே God ஒரு there. தேவ மனிதனுடைய பெரிய பிரயாசம் என்பது ஒன்றுமில்லை. Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா? We heard the testimony of this wonderful woman this morning. நாம் இந்த காலையிலே ஒரு அருமையான சாட்சியை, அருமையான அக்காவுடைய சாட்சியை கேட்டோம். Because the Lord is working here. ஏனென்றால் ஆண்டவர் இங்கே கிரியை செய்கிறார். Such has to be naturally supernatural. இப்படிப்பட்ட காரியங்கள் இயற்கையாக நடக்க வேண்டும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். Hallelujah. 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 Week in, week out. நான் ஒவ்வொரு வாரமும் we day in day out, ஒவ்வொரு வாரத்தின் நாட்களிலும் the church should walk in supernatural. சபையானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்க வேண்டும். Do you believe that? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Day in day out, ஒவ்வொரு நாளும், day in day out, ஒவ்வொரு நாளும், week in week out, ஒவ்வொரு வாரமும், month in month out, ஒவ்வொரு மாதமும், years in years out, ஒவ்வொரு ஆண்டும் you and me walk in supernatural. நீங்கள் நடமாடுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். Do you believe that? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Hallelujah. Hallelujah. And how does that happen? அது எப்படி நடக்கும்? When the word of God comes in your heart, ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே when வரும் the பொழுது, revelation comes in your அந்த spirit, வெளிப்பாடு உங்கள் ஆவிக்குள்ளே வரும் பொழுது, that is when these kind of things happen. அப்படி வரும் பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். Are you there with me, church? என்னோடு கூட இருக்கிறீங்களா சபையே? So it is so important for a man or a church believer to give importance to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. The Bible says in the book of Mark chapter 5, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை the சொல்லுகிறது, Bible says Jesus was walking to the other side. He was going to the other side. இயேசு மறுபக்கத்துக்கு அவர் போகிறார். And here comes a man of God. இங்க ஒரு தேவ மனிதன் வருகிறார். Here comes a man. இங்க ஒரு மனிதன் வருகிறார். And his name is Jairus. அவனுடைய பேர் எவ்வீரு. You know Jairus, right? உங்களுக்கு எவ்வீரு தெரியும்ல? Anyone Jairus here? இங்க யாராவது எவ்வீருன்ற பேர் உள்ளவங்க இருக்காங்களா? Hallelujah. Hallelujah. There was a man known as Jairus. And there was a man known as Jairus. அவனுக்கு ஒரு பேர் மனிதன் தான், ஒரு பேர் எவ்வீரு. You know who Jairus was? எவ்வீரு யார் தெரியுமா? Oh, the best in the world.
the richest in the world, அந்த உலகத்துல பெரிய ஐஸ்வரியவான், the wealthiest man in the இந்த world. உலகத்துல பெரிய சீமான். He is living in the posh locality in the society. அவன் அந்த சமுதாயத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வாழ்ந்தவன். He is educated. அவன் படித்தவன். People respect him. ஜனங்கள் அவனை மதித்தார்கள். He got their bodyguards around him all the time. அவனுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவனை சூழ்ந்து மக்கள் இருந்தார்கள். Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, he was the ruler of the synagogue. அவன் ஜெப ஆலயத்தின் தலைவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. If you go to any Judaic country, நீங்கள் ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கு போவீர்கள் and என்றால், when you go to Islamic country as well, நீங்கள் அதே போல ஒரு இஸ்லாமிய தேசத்துக்கும் போவீர்களானால், the religious leaders have so much power and authority in the locality. அந்த மத தலைவர்கள் மிகவும் அதிகாரம் உள்ளவர்களாக, மிகவும் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள். I was in Saudi Arabia once. நான் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முறை போயிருந்தேன். When I was walking through the road at 12 o'clock in the afternoon, மதியம் 12 மணிக்கு நான் சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். the people came to me. ஜனங்கள் என்னிடத்தில் வந்தார்கள். Go inside the room. போய் அறைக்குள்ள போங்க. Go inside the house. வீட்டுக்குள்ள போங்க. Because if the religious leader known as Mutawa comes and see you, அந்த மத தலைவர் அவர் வந்து உங்களை பார்ப்பாருன்னா, they will arrest you. அவங்க உங்களை கைது பண்ணிடுவாங்க. 12 o'clock is the time of Salah. It's the time of Islamic prayer. அந்த 12 மணி நேரம் என்பது இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கிற நேரம். ஆகவே நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொன்னார்கள். So the religious leader will come and arrest you. அவர்களுக்கு அந்த மத தலைவர் வந்து உங்களை கைது செய்து விடுவார் என்று சொன்னார்கள். Such powerful are the religious leaders. அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள் இந்த மத தலைவர்கள். And 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு the religious leaders, the Jewish religious leaders, they were very powerful. இந்த யூத மத தலைவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். If you want to know how powerful they were, அவர்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால், just look at the crucifixion of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பாருங்கள். People love Jesus, you know. உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் இயேசுவை நேசித்தார்கள். Because Jesus did nothing wrong. ஏனென்றால் இயேசு கிரியை செய்தார். He was healing, he was feeding the 5000. அவர் 5000 பேரை போஷிக்கிறார். He was healing the lepers. அவர் குஷ்டரோகியை சுத்தமாக்குகிறார். He was doing all the good things to the society. சமுதாயத்திற்கு எத்தனையோ நன்மைகளை அவர் செய்கிறார். So everybody in the society loved him. சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் அவரை நேசிக்கிறார்கள். But the religious leaders, ஆனால் இந்த மத தலைவர்கள், they turned the heart of the people against Jesus. அவர்கள் ஜனங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு விரோதமாக திருப்பினார்கள். That is why the people said, அதனால தான் மக்கள் சொன்னாங்க, crucify him. அவரை சிலுவையில் அறையும். Crucify him. அவரை சிலுவையில் அறையும். Who changed their minds? அவர்கள் மனதை மாற்றினது யார்? Who changed their heart? அவருடைய இருதயத்தை மாற்றினது யார்? Religious leaders. மத தலைவர்கள். They were influential. அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள். They were powerful. அவர்கள் வல்லமை உள்ளவர்கள். They had the respect in the society. அவர்களுக்கு பெரிய மரியாதை சமுதாயத்தில் இருந்தது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jairus was a ruler of the synagogue. யவீரு ஒரு ஜெப ஆலய தலைவனாய் இருந்தான். He's not a small guy. அவன் ஒரு சின்ன பையன் இல்ல. May I tell you something today? நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? Whichever person who you are today, whichever person you are, நீங்கள் யாராய் இருந்தாலும், however big you are, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், however wealthy you are, எவ்வளவு வசதியானவங்களா இருந்தாலும், how much ever money you நீங்க have, எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், you may have big political connections, உங்களுக்கு ஒருவேளை பெரிய அரசியல் செல்வாக்கு you இருந்தாலும், may know the MLA, you may know the MP, you may know the minister, உங்களுக்கு எம்எல்ஏ எம்பிஏ மினிஸ்டர் தெரிந்தவங்களா நீங்க இருந்தாலும், you may know everybody in the world, இந்த உலகத்துல எல்லாரும் உங்களுக்கு but தெரிந்திருந்தாலும், you too need Jesus in your life. ஆனால் இயேசு உங்களுக்கு தேவை. Without Jesus you cannot go to heaven. ஏனால் இயேசு இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. Hallelujah. Hallelujah. Jairus is a rich man. யவீரு ஒரு பணக்காரன். He got all the things. அவனுக்கு எல்லா காரியமும் இருந்தது. And you know what happened in Old Testament? பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? These religious leaders is not like Jesus. இந்த மத தலைவர்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? They didn't like Jesus. அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. You know what was the reason? என்ன காரணம் தெரியுமா? Jesus is healing the people on Sabbath. இயேசு ஜனங்களை ஓய்வு நாட்களிலே சுத்தமாக்குகிறார். That is the problem. அது ஒரு பிரச்சனை. So they say that Jesus is doing against the law of Moses. மோசேயினுடைய கட்டளைக்கு விரோதமா இயேசு செய்கிறார் என்று சொன்னார்கள். But the funny thing is that ஆனால் இதிலே ஒரு சுவாரஸ்யமான காரியம், they are so careful about the law, அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து மிக கவனமாக இருந்தார்கள், which blinded their eyes, அது அவருடைய கண்களை குருடாக்கி இருந்தது, by which they could not see the mercy and the love of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தையும் அன்பையும் பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. Hey, that is true. This is the Sabbath today. இன்னைக்கு ஓய்வு நாள்ன்றது உண்மை. That is true. அது உண்மைதான். But look at that man. ஆனா அந்த மனுஷனை பாரு. He is suffering for last 20
years. அவன் 20 ஆண்டுகளா கஷ்டப்படுறான். He is suffering for last 25 அவன் years. 25 ஆண்டுகளா கஷ்டப்படுறான். But Jesus showed mercy to him. இயேசு இரக்கத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். Jesus showed kindness to him. இயேசு அவனுக்கு அன்பை காண்பிக்கிறார். They could not see that. அவர்களால் அதை பார்க்க They could not see the love and the kindness of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் அவர்களால் பார்க்க முடியல. May I tell you something today? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒன்றின்று? Without the mercy, love and kindness, அன்பு இரக்கம் சிநேகம் இல்லாமல், without the compassion, மனதுருக்கம் இல்லாமல், there is no point in worshiping God. ஆண்டவரை ஆராதிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா? Sometimes you and me can be too blinded by the law. சில நேரங்களில் நீங்களும் நானும் நம்முடைய பிரமாணத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம். We forget to show the love of God. ஆண்டவருடைய அன்பை காண்பிப்பதில் தவறி விடுகிறோம். We forget to show the mercy of God. ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பிக்க தவறி விடுகிறோம். So these religious leaders are a big issue with Jesus. இந்த மத தலைவர்கள் இயேசுவோடு கூட ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட்டார்கள். That's what the Bible says, Pharisees, Sadducees, அதனால தான் வேதம் சொல்கிறது பரிசேயர்கள், சதுசேயர்கள் and high priests. பிரதான ஆசாரியன், They never liked Jesus. அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. They always said complain about Jesus. இயேசுவை குறித்து எப்பொழுதும் குறை சொன்னார்கள். Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? When you serve the Lord, நீங்கள் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது, when you show compassion to the people, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் மக்களுக்கு மனதுருக்கத்தை காண்பிக்கும் பொழுது, there will be some people who will be against you. சிலர் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். நிச்சயமாக Ignore them. நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள். Ignore them. அவர்களை புறக்கணித்து விடுங்கள். Now the big issue is that இங்க இந்த பெரிய காரியம் என்னவென்றால், such rich man அவ்வளவு பெரிய பணக்காரன், got all the wealth, எல்லா அவனுக்கு ஆஸ்தியும் இருக்கிறது. the Bible says வேதம் சொல்லுகிறது, he came and fell at the feet of Jesus. அவன் இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்தான். Oh my goodness, when I was reading this passage, இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது the Lord was speaking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். The Lord was speaking to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். May I tell you something today? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா இந்த காலையிலே? If you have the revelation, உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குமானால், if you know about Jesus, இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், you will not waste even a minute of your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் விரயமாக்க மாட்டீர்கள். Jairus is a ruler of synagogue. யாவீரு ஜெபாலய தலைவனாய் இருந்தான். They were all against Jesus. அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாய் இருந்தவர்கள். But the moment he came to know about Jesus, ஆனால் இயேசுவை குறித்து அவன் அறிந்து கொண்ட பொழுது, he did not waste a day. அவன் ஒரு நாளை கூட வேஸ்ட் ஆக்கல. He did not waste a minute. அவன் ஒரு நாள் ஒரு நிமிடத்தை விரயமாக்கவில்லை. What did he do? அவன் என்ன செய்தான்? He came and fell at the feet of Jesus. அவன் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்தான். Hallelujah. 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 Listen to me, church. என்னை கவனியுங்கள் சபையே. Listen to me, church. என்னை கவனியுங்கள் சபையே. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when the prodigal son took everything and went away from the father, இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரம் போன பின்பு, he lost all the money later. அவன் எல்லா பணத்தையும் அவன் செலவழித்து போட்டான். The Bible clearly says, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, he decided அவன் தீர்மானித்தான் that he is going to go back to the father's house. தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவதற்கு தீர்மானித்தான். Listen to me. என்னை கவனியுங்கள். If you want to get what you lost, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். you have to go back to the place that you left. நீங்கள் எங்கே இருந்து கடந்து வந்தீர்களோ அந்த இடத்திற்கு முதல்ல போக வேண்டும். Are you there with me? என்னோடு கூட இருக்கிறீர்களா? If you want to get what you lost, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், if you want to receive that what you lost, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை நீங்கள் அடைய வேண்டுமானால், you cannot be in the place where you are now. நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க இருக்க முடியாது. You have to get up. நீங்கள் எழும்ப வேண்டும். You have to walk back to the place that you live, that you left. எங்க நீங்க எதையிலிருந்து விட்டுட்டு வந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போகணும். The boy is the son decided. The son decided. அந்த குமாரன் தீர்மானித்தான், I am going to go back to the father's house. நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்ப போக போகிறேன். Dear church, அருமையான சபையே, you need a miracle. உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? You need a deliverance. உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? You need a prosperity. உங்களுக்கு செழிப்பு வேண்டுமா? It is not in the pub or in the bar. அது ஏதோ ஒரு பார்லயோ களியாட்டம் பண்ற இடத்துல இல்ல. It is not in the movie theater. அது சினிமா கலையரங்கத்துல இல்ல. It is not in a gossip corner. அது ஏதோ ஒரு பரியாசம் பண்ற முக்குல இல்ல. You need a miracle. உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? You have to go back to the place where you left. நீங்க எங்க இருந்து புறப்பட்டு வந்த இடத்துக்கு போக வேண்டும். That is the place of Jesus. அதுதான் இயேசு இருக்கிற இடம். Hallelujah. 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 And the prodigal son decided, அந்த இளைய குமாரன் தீர்மானித்தான், I am going to go back to the place that I left. நான் விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போக போகிறேன். Hallelujah. Hallelujah. This morning I encourage every one of you. இந்த காலையில உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். We have to examine where we are.
நாம் எங்க இருக்கோம் நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்க We have to வேண்டும். examine where we are. நாம் எங்க இருக்கோம் இப்ப இந்த காலையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Pastor, I want my son to be delivered. பாஸ்டர் என் மகன் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். Pastor, I want my daughter to be the worship leader. பாஸ்டர் என் மகன் ஒரு ஆராதனை வீரராக மாறணும்னு விரும்புறேன். Pastor, I want my husband to serve the Lord. என் கணவர் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பாஸ்டர். But where is your son now? இப்போ எங்க? Where is your son now? இப்போ உங்க பையன் எங்க இருக்கா? Where is your daughter now? இப்போ உங்க மகன் எங்க இருக்கா? Where is your family now? இப்போ உங்க குடும்பம் எங்க இருக்கு? You don't have time to go and do a ministry in the church. உங்களுக்கு சபையில வந்து ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்ல. If you don't have time to go and pray in the church, உங்களுக்கு சபைக்கு வந்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லனா, if you don't have time to send your son for the Sunday school, உங்களுடைய மகனை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு சமயம் இல்லனா, if you don't have time to come to the church and clap your hands and worship the Lord, சபைக்கு வந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு சமயம் இல்லாதிருக்குமானால், then brother, அருமையான சகோதரனே, unfortunately, துரதிர்ஷ்டவசமாக you may not be able to see the miracle. உங்களால அற்புதத்தை பார்க்க முடியாது. If you want to see the miracle, அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், you have to go back to the place where God gives you. நீங்கள் ஆண்டவர் எங்கே நீங்கள் விட்டு வந்தீர்களோ அங்கே போக வேண்டும். That is the feet of Jesus. அதுதான் இயேசுவின் பாதம். Today you came at the presence of God. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே You வந்திருக்கிறீர்கள். are at the feet of Jesus. நீங்கள் இயேசுவின் பாதத்திலே இருக்கிறீர்கள். You are worshiping the நீங்கள் Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். And here you will get the miracle. இங்கே நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள். Hallelujah. ஹalleluya. And Jairus knew that. எவிருக்கு அது தெரிந்திருந்தது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, why did Jairus go to Jesus? எவிர் ஏன் இயேசுவின் இடத்திலே போனான்? You know the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? his daughter was in sick bed. அவருடைய மகள் மரண படுக்கையிலே இருந்தாள். Wow, I love it. ஓ, அதை நான் நேசிக்கிறேன். I love that passage. நான் இந்த வேத பகுதியை நேசிக்கிறேன். I love that passage. இந்த வேத பகுதியை நேசிக்கிறேன். Jairus, எவிரு, why are you at the feet of Jesus? நீ ஏன் இயேசுவின் பாதத்துக்கு வந்த? Why did you come now? நீ ஏன் இப்போ வந்த? Why did you come now? நீ ஏன் இப்போ வந்த? Why are you here now? நீ ஏன் இப்போ இங்க இருக்க? Jairus would say, இயேசு எவிரு சொல்வான், Pastor Bijoy, பாஸ்டர் விஜய், if I need my daughter back, if I want எனக்கு என் மக திரும்ப வேணும்னா I have to go to Jesus. நான் இயேசுட்ட தான் போகணும். I have to go to நான் Jesus. இயேசுட்ட தான் போகணும். Jairus, எவிரு, so it is a good problem, isn't it? ஓ, இது நல்ல பிரச்சனை தான். என்ன எவிரு? Isn't it? ஆமா, அப்படிதானே? Because your daughter brought you closer to Jesus. என்றால் உன் மகள் உன்னை இயேசுவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தாள். I thank God for that. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank God for the problem that we go through. அவன் கடந்து போன அந்த பிரச்சனைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி I சொல்லுகிறேன். thank God for the trouble that I've been through. நான் கடந்து வந்த கஷ்டத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Oh, it brought me closer to Jesus. அது என்னை இயேசுவுக்கு நெருக்கமாக I thank God for the financial struggle that I've been through. நான் கடந்து போன பொருளாதார நெருக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். That brought me closer to Jesus. அது இயேசுவுக்கு சமீபமாக்கினது. I thank God for the criticism that I've been through. என்னை பரிகரித்தவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank God for நான் that. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். That brought me closer to Jesus. அது என்னை இயேசுவுக்கு சமீபமாய் கொண்டு வந்தது. Hallelujah. ஹalleluya. Thank God for the struggles you go through, brother. நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் Don't சகோதரனே. just thank God for your blessings. உங்க ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதீங்க. Thank God for your challenges. உங்களுடைய சவால்களுக்காக நன்றி சொல்லுங்க. Thank God for the struggles. உங்களுடைய போராட்டத்துக்காக நன்றி சொல்லுங்க. Thank God for your criticisms. உங்களுடைய பரிகாசத்துக்காக நன்றி சொல்லுங்க. Thank God for your financial struggle. உங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்காக நன்றி சொல்லுங்க. Thank God for that. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. It is bringing you closer to Jesus. அது உங்களை இயேசுவுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. It is bringing you closer to Jesus. அது உங்களை இயேசுவுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா? Thank God for the challenges you go through, நீங்கள் brother. கடந்து போகிற சவாலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சகோதரனே. Thank God for the issues you go through. நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Jairus, thank God. எவிர ஆண்டவருக்கு நன்றி சொன்னா. Jairus, you thank God. எவிரே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Because this problem is not to destroy you. பிரச்சனை உன்னை அழிப்பதற்காக அல்ல. This problem is not to bring you down. இந்த பிரச்சனை உன்னை கீழே தள்ளுவதற்கு அல்ல. This is trying to bring you closer to Jesus. இது உன்னை இயேசுவுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்காக. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா? And when Jairus came to Jesus, எவிர இயேசுவின் இடத்திலே வந்தான். what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Oh, I love it. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். If I was there in place of Jesus, இயேசு இருந்த அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா I will call my favorite disciple. என்னுடைய ரொம்ப நெருக்கமான சீஷர்களை கூப்பிட்டிருப்பேன். Peter, come here. பேதுருங்க வா. You see that man there? நீ அந்த மனுஷனை பாக்கியா? The one guy, the rich man, அந்த பணக்கார அந்த மனுஷன் who is trying to come, who's fell at me now. இப்போ வந்து என் காலில் விழுறதுக்கு வந்தானே, Stop him. அவனை நுப்பாட்டு. Make him wait.
அவனை காத்திருக்க வை. Let him wait for 4 days. அவன் 4 நாள் காத்திருக்கட்டும். Let him wait for 1 week. அவன் ஒரு வாரம் காத்திருக்கட்டும். I give him an appointment after a week. ஒரு வாரம் கழிச்சு நான் அவனை சந்திக்கிறேன். Right? கரெக்ட்டா? You know, one pastor came and told me, ஒரு பாஸ்டர் வந்து என்னிடத்துல சொன்னார், there was this brother who was against me, pastor. இந்த ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா இருந்தான் பாஸ்டர். But thank God, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். the whole family is coming back to me now. இப்போ அந்த முழு குடும்பமும் என்கிட்ட தான் வருது. Because they had a very major accident. ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய விபத்தை அவங்க சந்தித்தாங்க. I looked at the pastor. அந்த பாஸ்டரை பார்த்தேன். I told him, repent first before you do ministry. நீ ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நீ மனம் திரும்பணும் அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன். Hallelujah. ஹalleluya. Jesus could have said that. இயேசு அப்படி சொல்லி இருக்கலாம். Wait for a week. ஒரு வாரம் காத்துரு. Wait for a day. ஒரு நாள் காத்துரு. If not, wait there till all the people go. எல்லா ஜனங்களும் போற வரைக்கும் காத்துரு. Let them wait. அவன் காத்திருக்கட்டும். That would, if it was me, I would have done that. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தா நான் அப்படி தான் செஞ்சிருப்பேன். Right or not? At least I would have looked at Jairus. இல்லன்னா நான் எவிருவை பார்த்து, Jairus, எவிரு, I know you, man. உன்னை எனக்கு தெரியும் எவிரு. You all guys, I know you well. உங்களை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். You all are against me, I know. நீங்க எல்லாம் எனக்கு விரோதமா இருக்கீங்க எனக்கு தெரியும். I know one day you will have to come to me. ஆனா எனக்கு தெரியும் ஒரு நாள் நீங்க என்கிட்ட தான் வரணும்னு. You see, it happened, isn't it? பாத்தியா அது நடந்துருச்சு பாத்தியா? You came to me, right? நீ என்கிட்ட வந்துட்ட பாத்தியா? I would have said that. நான் அப்படி சொல்லி இருந்திருப்பேன். I would have said that. நான் அப்படி சொல்லி இருந்திருப்பேன். Brother and sister, சகோதரனே சகோதரியே, when you come to Jesus, இயேசுவிட்ட நீங்க வரும் பொழுது He will never talk about your past. உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து அவர் பேச மாட்டார். He will never talk about your yesterday. நேற்றைய தினத்துல நடந்தது குறித்து அவர் பேச மாட்டார். Conviction of an accusation are two different things. குற்ற மனசாட்சி, குற்றப்படுத்துதல், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. Conviction, அந்த குற்றத்தை உணர்கிறது, that is from Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. Accusation, குற்றப்படுத்துவது, always accusing you, எப்பொழுதுமே உங்களை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பது, that is not from God. அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததல்ல. Bible says, வேதம் சொல்லுகிறது, devil is the accuser. சாத்தான் நம்மளை குற்றப்படுத்துகிறவன். Devil is accuser. சாத்தான் குற்றப்படுத்துகிறவன். Holy Spirit is never the accuser. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. Holy Spirit convicts you of your sin. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். That is what Holy Spirit do. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. So when you come to Jesus, நீங்கள் இயேசுவின் இடத்துல வரும் பொழுது, when you fall at the feet of Jesus, இயேசுவின் பாதத்தில் நீங்கள் விழும் பொழுது, He will never say, அவர் இப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார், Brother Kingsley, you are a bad man. நீ ரொம்ப கெட்ட பையன், You are like this. நீ இப்படி இருந்த. 10 years ago you been like that. 10 years ago you been like நீ that. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த. 15 years ago you been like this. 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த. Jesus will never do that. இயேசு ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். If you are at the feet of Jesus, நீங்கள் இயேசுவின் பாதத்திலே வருவீர்களானால், He will convict you of your sin. உங்களுடைய பாவத்தை அவர் உணர்த்துவார். And He will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். And He will give you a future. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார். That is what Jesus do. அதுதான் இயேசு செய்கிற காரியம். Hallelujah. 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 Jesus is not the accuser. இயேசு குற்றப்படுத்துகிறவர் அல்ல. Hallelujah. Hallelujah. Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீங்களா இந்த காலையிலே? Jairus, எவிரு, I won't accuse you. நான் உன்னை குற்றப்படுத்தி இருப்பேன். As long as you are at the feet of Jesus, நீ ஆனா இயேசுவின் பாதத்திலே இருக்கிற வரைக்கும், it doesn't matter who you are. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை. It doesn't matter who you were. நீ யாரா எப்படி இருந்தாலும் It doesn't பரவாயில்லை. matter where you been. நீ எங்க இருந்து வந்தாலும் பரவாயில்லை. Where are you now? இப்போ எங்க இருக்க? Where are you now? இப்போ எங்க இருக்க? Are you at the feet of Jesus? நீ இயேசுவின் பாதத்திலே இருக்கிறீங்களா? Then there is no condemnation. அப்பொழுது ஆக்கினை இல்லை. Then there is no accusation. அங்கே குற்றப்படுத்துதல் இல்லை. But you have to be at the feet of Jesus. ஆனால் இயேசுவின் பாதத்திலே நீங்கள் வர வேண்டும். Hallelujah. 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 Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? Jesus இயேசுவே did not accuse Jairus. இயேசு எவிருவை குற்றப்படுத்தவில்லை. Jesus walked with him. இயேசு அவனோடு கூட நடந்து சென்றார். Jesus walked with him. இயேசு அவனோடு கூட நடந்து சென்றார். I love it. நான் அதை நேசிக்கிறேன். Today, dear brothers and sisters, இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, when you are at this place, நீங்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது don't think about your past. உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து நினைக்காதிருங்கள். Give your life to Jesus. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். Give your life to Jesus. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். Give your life to Jesus. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். I know a man in Trivandrum. திருவாண்டரத்தில் எனக்கு ஒரு மனிதனை தெரியும். His name is Bhaskar. அவனுடைய பேர் பாஸ்கர். He was involved in 14 murders. அவன் 14 கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்தான். He was in prison for nearly 20 years. 20 வருஷம் அவன் சிறைச்சாலையில் இருந்தான். And he came to me after the meeting. கூட்டம் முடிந்த பின்பு என்னிடத்தில் வந்தான். And he said, Pastor, அவனிடத்தில் சொன்ன, பாஸ்டர், can Jesus forgive me? இயேசு என்ன மன்னிப்பாரா? Can Jesus give me a future? இயேசு எனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாரா? Can Jesus give me a life? இயேசு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரா?
I looked at him. நான் பார்த்தேன். If you are at the feet of Jesus, நீ இயேசுவின் பாதத்துல வந்தீனா he will forgive you. அவர் உன்னை மன்னிப்பார். He will give you future. அவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். Do you know? உங்களுக்கு தெரியுமா? Bhaskar is leading a church now. இப்போ பாஸ்கர் ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். He got about 200 believers. 200 விசுவாசிகள் விட்டு இருக்காங்க. Hallelujah. Hallelujah. If you are at the feet of Jesus, இயேசுவின் பாதத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் he will never throw you out. அவர் உங்களை ஒரு நாளும் தூக்கி எறிய மாட்டார். People throw you out. ஜனங்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். Committee throw you out. உங்கள் சமுதாயம் தூக்கி எறியும். The boss throw you out. உங்களுடைய பாஸ் உங்களை தூக்கி எறிவார். But Jesus will never do that. இயேசு உங்களை ஒரு நாளும் தூக்கி எறிய Jesus will மாட்டார். never do that. இயேசு ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். Hallelujah. Hallelujah. And the Bible says, வேதம் சொல்லுகிறது Jesus walked with Jairus. இயேசு யவீரோடு கூட நடந்து சென்றார். Who is Jairus? யவீர் யார்? Who is Jairus? யவீர் யார்? The most respected man. ரொம்ப கணத்திற்குரிய மனிதன். The elite category in the society. அவன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை உடையவன். A most respected man. ரொம்ப கணத்திற்குரியவன். He too needs Jesus. அவனுக்கும் இயேசு தேவை. Now Jesus is going to the house of Jairus. இப்பொழுது இயேசு யவீரின் வீட்டுக்கு போகிறார். And as he is going, அவர் போகும் பொழுது I always say about the widow, about the woman in the Bible. நான் வேதத்தில் எப்பொழுதுமே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதவையை குறித்து சொல்லுவேன். And the woman in the Bible அந்த வேதத்தில் இருக்கிற அந்த பெண் who had suffered for 12 years of disease. 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த பெண். Who is that woman? அந்த பெண் யாரு? The lowest and the least category in the society. சமுதாயத்திலே மிகவும் ஒடுங்கின பின்தங்கின நிலைமையில் இருந்த ஒரு பெண். Mark chapter 5 talks about the life of a man. மார்க் 5வது அதிகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. Jairus, யவீர், he represents the top class of the society. அவன் அந்த சமுதாயத்திலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவன். The woman with the flow of blood, அந்த பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ, she represents the bottom line of the society. அவள் அந்த சமுதாயத்திலே மிகவும் தாழ்ந்த நிலைமையில உள்ளவள். The lost one, தொலை இழந்து போனவள், the broken one, உடைந்து போனவள். the God who stretches arm for the richest, பணக்காரர்களுக்கு நேராக கைகளை நீட்டுகிற ஆண்டவர், the God who stretches arm for the most wealthy, ஒரு உயர்ந்த மனிதனுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுகிற ஆண்டவர் is the same God who will stretch the arm for the broken and the downtrodden. அதே ஆண்டவர் உடைந்து போன கீழே தள்ளப்பட்ட மனிதனுக்காக தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். Hallelujah. Hallelujah. There is no partiality in the presence of God. ஆண்டவருடைய பாதத்திலே எந்த பாரபட்சமும் கிடையாது. Hallelujah. Hallelujah. Sometimes we do partiality. ஆனா சில நேரங்களில் நம்ம பாரபட்சம் பார்க்கிறோம். Sometimes we think about it. நாம் அதை சிந்திக்கிறோம். But God doesn't do that. ஆனா ஆண்டவர் அதை செய்யறதில்லை. God doesn't do that. ஆண்டவர் அதை செய்வதில்லை. You wear a good dress or a bad dress. நீங்க நல்ல சட்டை போட்டிருந்தாலும் நல்லதை போடாம இருந்தாலும், You wear the best watch or the worst watch. நீங்க நல்ல கை கடிகாரம் கட்டி இருந்தாலும் கட்டாம இருந்தாலும், You wear the good gold or the rolled gold. நீங்க ஒருவேளை நல்ல தங்கமோ பழைய தங்கமோ போட்டிருந்தாலும், Whatever you wear, எதை நீங்க போட்டிருந்தாலும், if you are at the feet of Jesus, நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே இருப்பீர்களா? there is no partiality in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எந்த பாரபட்சமும் கிடையாது. Hallelujah. Hallelujah. I was in Malaysia 2 months ago. 2 மாதத்துக்கு முன்பாக மலேசியா தேசத்தில் இருந்தேன். I had a meeting in the morning. காலையில எனக்கு ஒரு கூட்டம் இருந்தது. So as I was going for the meeting, நான் அந்த கூட்டத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது we stopped our car for a breakfast. நாங்கள் காலையிலே சாப்பிடுவதற்காக காரை நிறுத்தினோம். I am wearing a blazer. நான் ஒரு கோட் போட்டிருந்தேன். I had 2 Chinese friends with me. என்னோடு கூட 2 சீன நண்பர்கள் இருந்தார்கள். I am looking handsome. நான் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்தேன். I'm okay. நான் நல்லா இருந்தேன். And I'm sitting in the best place. நான் அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற நல்ல And I'm இடத்துல having my breakfast. நான் காலையில சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 20 feet away, 20 அடிக்கு அப்பால there was a man looking at me. ஒரு மனிதன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். Was not wearing a good dress. நல்ல சட்டை அவன் போடல. He wasn't a rich man. அவன் ஒரு பெரிய பணக்காரன் இல்ல. He was not a wealthy guy. அவன் ஒரு பெரிய ஆஸ்தி உள்ளவன் அல்ல. He was looking at me. அவன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கான். And he was smiling at me. அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். I was thinking, why is he smiling at me? நான் யோசிச்சேன், ஏன் அவன் நம்மள பார்த்து சிரிக்கிறான்? Maybe he needs money. ஒருவேளை அவன் நம்மட்ட பணத்தை எதிர்பார்க்கறானோ? Because we are wearing blazers and we look like business people. ஏன்னா நாங்க கோட்டுலாம் போட்டு பார்த்த பெரிய வியாபாரம் செய்யற ஆள் மாதிரி இருக்கறோம்னு நினைக்கறானோ? So he must be thinking of money. He may need some money. ஒருவேளை அவனுக்கு பணம் தேவைப்படலாம், அதனால நம்மள பார்த்து சிரிக்கறானோன்னு நினைச்சேன். I went up to him. நான் அவன்கிட்ட போனேன். I went up to him. நான் அவனிடத்துல போனேன். I said, you smiled at me. நீ என்ன பார்த்து சிரிச்ச. Do you know me? என்ன உனக்கு தெரியுமா? He said, அவன் சொன்னா, I looked at you. நான் உங்களை பார்த்தேன். I think you are a pastor. நீங்க ஒரு பாஸ்டர்னு நான் நினைக்கிறேன். I think you are a pastor. நீங்க ஒரு பாஸ்டர்னு நினைக்கிறேன். I said, yeah, I'm a pastor. நான் சொன்னேன், ஆமா நான் ஒரு பாஸ்டர் தான். I think the glory of God is upon me.
தேவனுடைய மகிமை என் மேல இருந்தது. Oh, he could recognize me. அவன் என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். Wow, that's a wonderful thing. ஓ அது ரொம்ப ஆச்சரியமானது நினைச்சேன். I took my purse. நான் பர்ஸ் எடுத்தேன். I took some good money. நான் கொஞ்சம் நல்ல பணமா எடுத்தேன். He recognized me. அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானே. Let me give him some good money. நான் உனக்கு நல்ல சிறந்த பணத்தை கொடுப்பேன். Kept it in my hand. நான் அந்த பணத்தை கையில எடுத்தேன். I said, take this. நான் பணத்தை கொடுத்து இத வச்சுக்கங்க. This is for you. இது உங்களுக்கு. Buy chocolates for your children. உங்க பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். He looked at me. அவன் என்ன பார்த்தான். Pastor, I don't need your money. எனக்கு உங்க பணம் தேவையில்ல. I don't need your money. எனக்கு உங்க பணம் தேவையில்ல. I need your prayers. உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு தேவை. I need the Jesus that you carry. நீங்க சுமந்து செல்லுகிற அந்த இயேசு எனக்கு தேவை. I was broken. நான் உடைந்தேன். I was broken. நான் உடைந்தேன். I thought money is everything. நான் நினைச்ச பணம் தான் இல்லன்னு. I thought this man needs money. நான் நினைச்ச இந்த மனுஷனுக்கு பணம் தேவைன்னு. But he doesn't want money. ஆனா அவனுக்கு பணம் தேவையில்ல. He wants Jesus. அவனுக்கு இயேசு தேவை. I called him. நான் அவனை கூப்பிட்டேன். I made him to sit beside me. பக்கத்துல உட்கார வச்சேன். I laid my hands on him. அவனோட மேல கைகளை வைத்தேன். And I prayed for him. அவனுக்காக ஜெபம் பண்ணேன். Are you there with me today, church? என்னோட கூட இருக்கீங்களா சபையே? Pastor Bijoy can do partiality. பாஸ்டர் பிஜாய் பாரபட்சம் பார்க்கலாம். Because we are human beings. ஏன்னா நாங்க மனிதர்கள். But Jesus, ஆனா இயேசு, he will never do partiality. ஒரு நாள் பாரபட்சம் பார்க்க You மாட்டார். are important in the presence of God. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கும் பொழுது, You are important in the presence of நீங்கள் God. ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர்கள். You can be from a broken family. நீங்கள் ஒருவேளை ஒரு உடைந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். Your dad could have been a drunkard man. உங்களுடைய தகப்பன் ஒருவேளை குடிகாரராக You இருக்கலாம். may not have money in your pocket. உங்களுடைய பாக்கெட்ல உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். At the feet of Jesus, இயேசுவின் பாதத்திலே you are important. நீங்கள் முக்கியமானவர்கள். You are valuable. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். You are valuable. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். Hallelujah. Hallelujah. Give a clap offering to Jesus. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Are you there with me, church? என்னோடு கூட இருக்கிறீங்களா சபையே? Hallelujah. Hallelujah. So Jesus is going to the house of Jairus. இயேசு யவீருவின் வீட்டுக்கு போகிறார். Jesus is going to the house of Jairus. இயேசு யவீருவின் வீட்டுக்கு போகிறார். And here talks about a woman. இங்க ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, and the Bible says 25 verse 25. 25வது வசனம் மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான வைகளை எல்லாம் செலவழித்தும் சச்சாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. Hallelujah. Hallelujah. This is the condition of the woman. இதுதான் அந்த பெண்ணுடைய நிலைமை. Do you know what I mean? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? This condition, this disease, இந்த வியாதி, இந்த சூழ்நிலை, this is a cursed disease. இது ஒரு சபிக்கப்பட்ட வியாதி. The Bible says in the book of Leviticus, வேதம் சொல்லுகிறது லேவியராகமத்தின் புத்தகத்திலே, if anybody has got this disease, இந்த வியாதி யாருக்காகிலும் இருக்குமானால் they cannot go and show themselves to the high priest. அவங்க போய் ஆசாரியனுக்கு தங்களை காமிக்க முடியாது. They cannot go. அவங்க போக முடியாது. That is why Jesus, when he healed the lepers, அதனால தான் இயேசு குஷ்டரோகியை சுத்தமாக்கின உடனே what do Jesus say? இயேசு என்ன சொல்றார்? Now இப்போ go and show yourself to the high priest. போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி. Now இப்பொழுது when you are sick, நீ வியாதியில இருக்கும்போது, when you have this problem, உன் பிரச்சனையில இருக்கும்போது, leprosy, குஷ்டரோகம், flow of blood, பெரும்பாடு, you cannot go to the temple. உங்களால ஆலயத்துக்குள்ள போக முடியாது. You cannot bring a sacrifice. நீங்க ஒரு பலியை செலுத்த முடியாது. In Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே, the high priest will make a sacrifice for you on behalf of you once in a year. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உங்களுக்காக பலி செலுத்துவான். Hallelujah. Hallelujah. Then அதற்கு பின்பு it means the Lord will forgive your sins. அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்ற But அர்த்தம். this woman cannot go. ஆனா இந்த பெண்ணால போக முடியாது. Why she cannot go? அவர் ஏன் போக முடியாது? According to the Judaic law, அந்த யூதருடைய சட்டத்தின்படி, when you have this disease, உங்களுக்கு இந்த வியாதி இருக்குமானால், you cannot go to temple. நீங்கள் ஆலயத்திற்கு போக முடியாது. You cannot go for a marriage function. நீங்கள் ஒரு திருமண வைபவத்துக்கு போக முடியாது. You cannot go for a birthday party. நீங்கள் ஒரு பிறந்த நாள் கூட்டத்துக்கு போக முடியாது. You cannot be with anybody. நீங்க யாரையும் சந்திக்க முடியாது. Such is the situation. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். Such is the situation. அப்படிப்பட்ட சூழ்நிலை. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, she doesn't have any money now. அவளுக்கு இப்பொழுது எந்த பணமும் இல்லை. Because everything she spent on physicians. அவளுக்கு இருந்த எல்லா பணத்தையும் வைத்தியர்களிடத்தில் கொடுத்து செலவழிச்சிட்டா. And what happened now? இப்போ என்ன நடக்குது? This is when Jesus is going. இப்பொழுது தான் இயேசு போகிறார். Oh, 12 years of burden. 12 ஆண்டுகள்
பாடுகள், 12 years of challenge, 12 ஆண்டுகள் சவால்கள், 12 years of curse, 12 ஆண்டுகள் சாபம், 12 years of difficulty. 12 ஆண்டுகள் பிரச்சனை. Now Jesus is going in front of her house. இப்பொழுது இயேசுவோட வீட்டுக்கு முன்பாக போகிறார். Everything is against her. எல்லாம் அவளுக்கு விரோதமா Her இருக்கிறது. experience is against her. அவளுடைய அனுபவம் அவளுக்கு விரோதமா இருக்கிறது. Her law is against her. அவளுடைய சட்டம் அவளுக்கு விரோதமா Her இருக்கிறது. religion is against her. அவளுடைய மதம் அவளுக்கு விரோதமா இருக்கிறது. Everything is against எல்லாம் her. அவளுக்கு விரோதமா But இருக்கிறது. Jesus is going in front of her. இயேசு வீட்டுக்கு முன்பாக போகிறார். When she looked at Jesus, அவள் இயேசுவை பார்த்த பின்பு, when she looked at Jesus, இயேசுவை பார்த்த பின்பு she forgot everything. அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா. She said, அவள் சொல்றா, Jesus is going in front of me. இயேசு எனக்கு முன்பாக போகிறார். She wouldn't have seen Jesus till then. அவளுக்கு அதுக்கு முன்னாடி அவ இயேசுவை பார்த்தது இல்ல. Because ஏன்னா if she would have seen, அவள் இயேசுவை பார்த்திருந்தானா 100% she would have gone. 100% அவ போயிருப்பா. But she didn't know. She wouldn't have seen அவ Jesus. இயேசுவுக்கு முன்னாடி பார்க்கல. Are you there with me, church? என்னோட கூட இருக்கீங்களா சபையே? Are you there with me, church? என்னோட கூட இருக்கீங்களா சபையே? So when Jesus is going, இயேசு போகும் பொழுது she opened the window. அவள் ஜன்னலை திறந்து She looked at that. அத பார்க்கறா. She saw Jesus is going. இயேசு போகிறதை பார்க்கறா. She said, அவள் சொல்றா, today, இன்றைக்கு today, இன்றைக்கு today, இன்றைக்கு today is the day of my salvation. இன்றைக்கு என் ரட்சிப்பின் நாள். Today, இன்றைக்கு today, இன்றைக்கு today, இன்றைக்கு today, இன்றைக்கு today is the day of your salvation. இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பின் நாள். Today, இன்றைக்கு today, இன்றைக்கு today is the day of your healing. இன்றைக்கு உங்கள் சுகத்தின் நாள். Today, இன்றைக்கு today, இன்றைக்கு today is the day of your deliverance. இன்றைக்கு உங்கள் விடுதலையின் நாள். Why? Yes. Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார். Hallelujah. 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 Can you give a clap offering to கரங்களை தட்டி God? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. 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 Are you there with me, church? என்னோட கூட இருக்கீங்களா சபையே? Some people used to come and tell me, சில மக்கள் வந்து என்னிடத்துல சொல்லுவாங்க, I will become a Christian after 5 years. நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவனா மாறுவேன். Let my son get married first. முதல்ல என் மகனுக்கு கல்யாணம் முடியட்டும். Let my daughter get married first. என் மகளுக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும். Then I will come back. அதுக்கு அப்புறம் நான் வாரேன். Then I will be a Christian. நான் அதுக்கு அப்புறம் நல்ல கிறிஸ்தவனா இருப்பேன். Then I will receive நான் Jesus. அதுக்கு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். Brother, sister, சகோதரனே சகோதரியே, today, இன்றைக்கு not tomorrow. நாளைக்கு இல்ல, Today, இன்றைக்கு today, இன்றைக்கு today is the day of your deliverance. இன்றைக்கு விடுதலையின் நாள். Hallelujah. Hallelujah. When this woman saw Jesus, இந்த பெண் இயேசுவை பார்க்கிறார். she decided, அவ தீர்மானம் பண்ணா, Jesus is going in front of me. இயேசு எனக்கு முன்பாக போகிறார். If I miss now, இப்போ நான் தவற விட்டேனா, I may not be able to get a chance anymore. இனிமேல் எனக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது. Dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, don't miss your chance now. இன்னைக்கு உங்க சந்தர்ப்பத்தை இழந்து போகாதீங்க. Don't miss your chance now. இன்றைக்கு உங்க சந்தர்ப்பத்தை இழந்து போகாதீங்க. Hallelujah. Hallelujah. She heard about Jesus. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She didn't see Jesus. அவ இயேசுவை பார்க்கல. Until then, அதற்கு முன்னாடி she didn't see Jesus. அதற்கு முன்னாடி அவ இயேசுவை பார்க்கல. But she heard about Jesus. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். Faith comes by hearing. விசுவாசம் கேள்வியினாலே வரும். Did you hear about Jesus? நீ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Today is the day of your breakthrough. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். Today is the day of your breakthrough. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் So நாள். she looked at the Jesus. அவள் இயேசுவை பார்த்தாள். Doesn't matter what it is. அது என்ன இருந்ததோ பரவாயில்லை. Whether I'm a born Brahmin. நான் ஒரு பிராமின்ல பிறந்த பிராமின் குடும்பத்துல பிறந்தது அதை பத்தி கவலை இல்ல. Doesn't matter even if I lose my family business. என் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நான் குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை இழந்தாலும் பரவாயில்ல. Doesn't matter even if the people kick me out. என்னை என் குடும்பத்துல இருந்து ஒத்தி தள்ளி விட்டாலும் பரவாயில்ல. Doesn't matter even if my friends leave me. என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போய்ட்டாலும் பரவாயில்ல. I'm going to Jesus now. நான் இயேசுட்ட இப்ப போறேன். I'm going to Jesus now. நான் இயேசுட்ட இப்ப போறேன். I'm going to Jesus now. நான் இயேசுட்ட இப்ப போறேன். Can I see hands please? உங்களுடைய கைகளை நான் பார்க்கட்டுமா? Oh, doesn't matter what happens. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. Doesn't matter who is against me. யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல. I am going behind Jesus. நான் இயேசுவுக்கு பின்பாக போகிறேன். That is why the singer says, அதனால தான் பாடகர் சொல்லுகிறார், I follow Jesus நான் இயேசுவை பின்பற்றுவேன். and not turning back. பின்னோக்கே நான். Not turning back. பின்னோக்கே நான். I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுவேன். I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுவேன். Not turning back. பின்னாடி பார்க்க மாட்டேன். Can you say with me today? என்னோடு சொல்ல முடியுமா? Can you say with me today? என்னோடு கூட உங்களால் சொல்ல முடியுமா? I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுவேன். And not turning back. பின்னாடி பார்க்க மாட்டேன். Hallelujah. Hallelujah. This woman, இந்த பெண், she got so many things to turn back. அவள் अनेक காரியங்கள் அவளுக்கு இருந்தது பின்னாடி திரும்பி பார்க்கிறதுக்கு. If anybody watch her, அவளை யாராரும் பார்த்தா they will stone her. அவளை கல்ல எறிஞ்சிருவாங்க. They will be against her. அவளுக்கு விரோதமா வந்துருவாங்க. But she said, ஆனா அவ சொல்றா, the one who is going in front of me எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவர்
He's not a normal man. ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He is Jesus. அவர் இயேசு. And when she saw Jesus, அவள் இயேசுவை பார்த்த பின்பு she could see her healing in him. அவளுக்கு இயேசுவுக்குள் அவளுடைய சுகம் இருக்கிறதை பார்த்தாள். What do you see today? நீங்க இன்னைக்கு எதை பார்க்கறீங்க? What do you see today? நீங்க இன்னைக்கு எதை பார்க்கறீங்க? Do you see a healing in Jesus? இயேசுவுக்குள்ள சுகத்தை பார்க்கறீங்களா? Do you see that? நீங்க இத பார்க்கறீங்களா? Can you see your hope in Jesus? இயேசுவுக்குள் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதை உங்களால பார்க்க முடியுதா? Can you see the future of your family in Jesus? இயேசுவுக்குள் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியுதா? When she saw Jesus, அவள் இயேசுவை பார்த்தபோது she saw her healing. அவளுடைய சுகத்தை பார்த்தாள். She saw her future. அவளுடைய எதிர்காலத்தை பார்த்தாள். When Jesus is going in front of you, இயேசு உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது can you see your healing? உங்களுடைய சுகத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? Can you see your miracle? உங்களுடைய அற்புதத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? Can you see your future? உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? Everything is in Jesus. எல்லாமே இயேசுவுக்குள் இருக்கிறது. Hallelujah. 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 Everything is in Jesus. எல்லாமே இயேசுவுக்குள் இருக்கிறது. So when you see Jesus, இயேசுவை பார்க்கும் பொழுது you should be able to see your healing. உங்களுடைய சுகத்தை உங்களால் பார்க்க முடியணும். You should be able to see your future. உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால பார்க்க முடியணும். You should be able to see your tomorrow. உங்களுடைய நாளைய தினத்தை உங்களால பார்க்க முடியணும். When you see Jesus, இயேசுவை பார்த்தால் everything I need in my life, உங்கள் வாழ்க்கையில எனக்கு தேவையானது எல்லாம், everything I need in my life, என் வாழ்க்கையில எனக்கு தேவையானது எல்லாம், everything I need in my ministry, என்னோட ஊழியத்துல எனக்கு தேவையானது எல்லாம், I see it in Jesus. இயேசுவுக்குள்ள நான் பார்க்கிறேன். I see it in Jesus. இயேசுவுக்குள்ள நான் பார்க்கிறேன். Can you see that, church? உங்களால பார்க்க முடியுதா சபையே? Can you see that, church? உங்களால பார்க்க முடியுதா சபையே? She saw her healing in Jesus. அவள் தன்னுடைய சுகத்தை இயேசுவுக்குள்ளே பார்த்தாள். Hallelujah. ஹalleluya. And the Bible says வேதம் சொல்லுகிறது she went behind him. அவள் அவருக்கு பின்பாக சென்றாள். She went behind him. அவருக்கு பின்பாக சென்றாள். May I tell you something today? நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். It is so surprising when she went behind Jesus. அவள் இயேசுவுக்கு பின்பாக போகும் பொழுது இது ஆச்சரியமானது. Nobody noticed him. யாரும் அவளை கவனிக்கல. Nobody caught him. யாரும் அவளை பிடிக்கல. Hey, when you have a desire to follow Jesus, உங்களுக்கு இயேசுவை பின்பற்றணும்னு ஒரு வாஞ்சை இருக்குமானா, if you have a desire to do something for God, இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானா, nothing will stop you. யாதும் உங்களை தடுக்காது. Nothing will stop you. எதுவும் உங்களை தடுக்காது. Are you there with me today? நீங்க சொல்றத புரியுறீங்களா? When I got into full time ministry, நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பின்பு I had only 3,000 rupees in my hand. என் கையில வெறும் 3000 ரூபாய் தான் இருந்தது. So I went to my pastor. நான் என்னோட பாஸ்டர் இடத்துல போனேன். So I gave him that 3,000 rupees that was in my pocket. என் பைக்கெட்ல இருந்த அந்த 3000 ரூபாயை படுத்து பாஸ்டர்ட்ட கொடுத்தேன். Now I am empty. நான் இப்போ காலியா இருக்கிறேன். I don't have anything in my hand. என் கையில எதுவும் இல்ல. So I called my few people. என்னோட சில நண்பர்களுக்கு நான் ஃபோன் செய்தேன். So I said, God called me into full time ministry now. ஆனா சொன்னேன் ஆண்டவர் என்ன முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. They said me, how much money do you have? அவங்க சொன்னாங்க உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? How much believers do you have? உன்கிட்ட எவ்வளவு விசுவாசிகள் இருக்காங்க? How many people are there to support you? உன்னை தாங்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு How கேட்டாங்க. will you run the ministry? எப்படி ஊழியத்தை நடத்துவ? I said, I have zero money. நான் சொன்னேன் என்கிட்ட ஜீரோ பூஜ்ஜிய பணம் தான் இருக்கு. I have zero believers. எனக்கு ஒரு விசுவாசிகளும் கிடையாது. I have zero supporters. எனக்கு தாங்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. But I see Jesus in front of me. ஆனா எனக்கு முன்னாடி இயேசுவை நான் பார்க்கிறேன். I see Jesus in front of me. இயேசுவை எனக்கு முன்னாடி பார்க்கிறேன். Many people used to come and tell me, அநேகர் வந்து என்னிடத்துல சொல்லுவாங்க, Pastor, after 20 years, 20 ஆண்டுகளுக்கு பின்பு I will serve the Lord. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். After 20 years, 20 வருஷத்துக்கு பின்பு I will give to God the God's kingdom. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுப்பேன். Hallelujah. ஹalleluya. Now, இப்போ let me earn. இப்போ நான் எனக்கு சம்பாதிக்கட்டும், எனக்கே சம்பாதிக்கட்டும். And after 20 years, 20 வருஷத்துக்கு அப்புறம் when I have enough money, எனக்கு சரி போதுமான அளவு பணம் இருந்துச்சுன்னா I will send my son for ministry. என் பையனை ஊழியத்துக்கு அனுப்புவேன். Dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, that is not how ministry happens. அப்படி ஊழியம் நடப்பதல்ல. That is not how ministry happens. அப்படி ஊழியம் நடப்பதல்ல. Even when you have nothing, உங்ககிட்ட ஒண்ணே இல்லாம இருந்தாலும், even when you don't know what to do, உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம இருந்தாலும், even when you don't know how to pray, உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாம இருந்தாலும், even when you don't have single rupee in your pocket, உங்க பாக்கெட்ல 1 ரூபாய் பணம் கூட இல்லாம இருந்தாலும், that is when you should say, I am following Jesus. அப்பொழுது நீங்க சொல்லணும், நான் இயேசுவை பின்பற்றுவேன். Hallelujah. Hallelujah. And when you follow Jesus, நீங்க இயேசுவை பின்பற்றும் பொழுது nothing will stop you. ஒன்றும் உங்களை தடுக்காது. Nothing will stop you. ஒன்றும் உங்களை தடுக்காது. Hallelujah. 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 My help comes from the heaven. எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். Hallelujah. Hallelujah. Are you there with me today, church? என்னோடு கூட இருக்கிறீங்களா சபையே? And we are blessed today. நாங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. This woman, இந்த பெண் when she saw Jesus, இயேசுவை பார்த்த பொழுது she could see her healing in Jesus. இயேசுவுக்குள் தன்னுடைய சுகத்தை பார்த்தாள். Hey, you believe in Jesus. நீங்க இயேசுவை நம்புறீங்க.
You believe Jesus is your provider. இயேசு தான் உங்களுக்காக எல்லாம் செய்கிறவர் நம்புறீங்க. You believe Jesus will provide for your future. இயேசு உங்களுடைய எதிர்காலத்துக்காக யாவை செய்வார்னு நம்புறீங்க. You believe that Jesus will provide for your children's education. இயேசு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவி செய்வார்னு நம்புறீங்க. Then what's stopping you from bringing to the kingdom of God? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொண்டு வருவதிலே எது உங்களை தடுக்கிறது? You believe God is your provider. நீங்க நம்புறீங்க இயேசு உங்களுக்காக யாவை செய்வார்னு. You believe God is your provider. இயேசு உங்களுக்காக யாவை செய்வார் நம்புறீங்க. Are you there with me? என்னோட இருக்கீங்களா? If you believe so, நீங்க அப்படி நம்புனா then what can stop you from giving tithes? ஆனால் அப்படி நம்புகிற உங்களை தசமபாகம் கொடுக்காமல் இருப்பதற்கு எது உங்களை தடை செய்கிறது? Are you there with me? என்னோட இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. When you have a desire, உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானா, when you have a purpose, உங்களுக்கு ஒரு நோக்கம் there இருக்குமானா, is nothing in the world that will stop you. இந்த உலகத்துல எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. This woman went to Jesus. இந்த பெண் இயேசுவினிடத்தில் போனாள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, she touched the hem of God's garment. அவருடைய இயேசுவினுடைய வஸ்திர தொங்கலை தொட்டாள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus turned around இயேசு நின்றார். and looked at Peter. பேதுரு பார்த்தார். Peter, பேதுரு, someone touched me. யாரோ என்ன தொட்டாங்க. Peter is a very funny guy. பேதுரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதன். Don't tell me all these things, Lord. இந்த காரியத்துல என்கிட்ட சொல்லாதீங்க. There are many people touching you. ஏகப்பட்டவர் உங்களை தொட்டுட்டு இருக்காங்க. Many people pressing you. ஏகப்பட்டவர் உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க. Any question you ask me all the time? எல்லா கேள்வியும் என்கிட்ட தான் கேப்பீங்களா? There is Andrew there. இங்க ஆந்திரேயா இருக்கான். There is James there. அங்க யாக்கோபு இருக்கான். Ask them. அவங்ககிட்ட கேளுங்க. How do I know? எனக்கு எப்படி தெரியும்? Everybody is touching you. எல்லாரும் உங்களை தொட்டுட்டு இருக்காங்க. Why do you ask me who touched me? ஏன் என்கிட்ட கேக்குறீங்க யார் என்ன தொட்டாருன்னு? Are you there with me? என்னோட இருக்கீங்களா? Are you there with me? என்னோட இருக்கீங்களா? Listen to me carefully. என்னை கவனமாய் கவனிங்க. Listen to me carefully. என்னை கவனமாய் கவனிங்க. Jesus is not bothered about everybody. இயேசு மற்ற யாரை பத்தி அவர் ரொம்ப கவலைப்படல. Jesus is bothered about one who is touching the hem of God's garment with faith. அவருடைய வஸ்திர தொங்கலை விசுவாசத்தோடு தொட்ட அந்த ஒருத்தரை குறித்து தான் ஆண்டவர் அக்கறையா இருக்கிறார். Listen to me. என்னை கவனியுங்கள். If you pray, நீங்கள் ஜெபம் பண்ணா, pray as if you bring heaven down. பரலோகத்தை கீழ கொண்டு வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. If you worship, நீங்க ஆராதிச்சீங்கனா, worship as if you bring heaven down. நீங்கள் பரலோகத்தை இந்த பூமியில கொண்டு வர அளவுக்கு ஆராதிங்க. If you fast, நீங்கள் உபவாசித்தால், if fast as if you are bringing heaven down. பரலோகத்தை கீழ கொண்டு வர அந்த நினைவுல நீங்க உபவாசிங்க. Don't pray lazy lousy prayer. ரொம்ப சோம்பேறித்தனமான பிரேயர் பண்ணாதீங்க. Don't pray sleepy snory prayer. தூக்கமான மந்த ஜெபத்தை பண்ணாதீங்க. If you pray, ஜெபம் பண்ணா, bring heaven down in your prayer. பரலோகத்தை உங்க ஜெபத்தின் மூலம் கீழ கொண்டு வாங்க. If you worship நீங்க God, ஆண்டவரை ஆராதிச்சா, bring heaven down in your worship. பரலோகத்தை கீழ உங்க ஆராதனையின் மூலம் கொண்டு வாங்க. If you serve God, நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா, bring heaven down in your service. உங்களுடைய ஊழியத்துல பரலோகத்தை கீழ கொண்டு வாங்க. For God is careful and mindful about them. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை குறித்து கவனமாய் எச்சரிக்கையாய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Are you there with me, church, today? என்ன ஏதாக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பெற்றுக்கொள்கிறீர்களா சபையே? Do you understand what I'm trying to say? நான் சொல்ல வரதை புரிந்து கொள்கிறீர்களா? I always used to tell my brother, நான் அடிக்கடி என்னோட சகோதரத்துல சொல்லுவேன். and I tell my siblings, நான் என்னோட உடன் பிறந்தவர்களிடத்துல சொல்லுவேன், when you pray, நீங்க ஜெபம் பண்ணும்போது heaven should look at you. பரலோகம் உங்களை பார்க்கணும். Angels should come to your room. தூதர்கள் உங்களை அறைக்கு வரணும். They should join in your prayer. They should join you in your prayer. அவங்க உங்களை ஜெபத்துல பயிற்சி வைக்கணும். When you worship, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, you should worship as if you are joining with the heavenly choir. நீங்கள் பரலோகத்தில் உள்ள பாடகர் குழுவோடு சேர்ந்து ஆராதிக்கிறீர்கள் என்ற மனதோடு ஆராதிக்க வேண்டும். That is how you have to worship. அப்படித்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். That is how you have to worship. அப்படித்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா? Look at you and say, உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லுங்கள், today onwards, இன்னைக்கு இந்த நாளிலிருந்து, today onwards, இந்த நாளிலிருந்து when I pray, நான் ஜெபம் பண்ணும் பொழுது, I want to bring heaven down in my prayer room. என் ஜெபத்திலே பரலோகத்தை கீழே கொண்டு வர வேண்டும். When I worship நான் Lord, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, I want to bring angels in my worship. தூதர்களை என் ஆராதனைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். Hallelujah. 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 That's why the Bible says, அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, as the deer panteth for the water, மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல, so shall my soul longeth after you. என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாய் இருக்கும். You see? நீங்க பாருங்க, That's what Bible says. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Such is the passion. அப்படிப்பட்ட வாஞ்சை. How many of you are here with such passion? அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? Some of you thinking about what to eat in the afternoon. மதியம் என்ன சாப்பிடலாம்னு சிலர் யோசிச்சிட்டு இருக்கீங்க. Some of you think, when is this school boy going to stop the message? சிலர் நினைக்க என்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்து பையன் பிரசங்கத்தை நிப்பாட்டுவான்னு. Are you there with me? என்னோட இருக்கீங்களா? But the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது?
So as the deer panted for the water, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல my heart, என் ஆத்துமா my heart என் ஆத்துமா longeth after you. உமக்கு மேல் வாஞ்சையாயிருக்கு. Hey, when you worship, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, hey, when you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, your soul should long after God. உங்களுடைய ஆத்துமா ஆண்டவர் மேல் வாஞ்சையாயிருக்க வேண்டும். Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா? This woman went இந்த பெண் போனா with such desire, அவ்வளவு பெரிய with வாஞ்சையோடு, such passion, அவ்வளவு பெரிய வாஞ்சையோடு, and she touched the hem of God's garment. ஆண்டவருடைய வஸ்திர துங்களை தொட்டாள். And when you touch the God's garment, நீங்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது, you know what will God do? ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? He will stop there. அங்கே அவர் நின்றுவார். He will stop there. அங்கே நின்றுவார். He will stop there. அங்கே நின்றுவார். Somebody touch me. யாரோ என்ன தொட்டாங்க. Somebody is worshiping me. யாரோ என்ன ஆராதிக்கிறாங்க. Somebody is praising me. யாரோ என்ன துதிக்கிறாங்க. Let me bring them out. நான் அவங்களை வெளியே கொண்டு வரட்டும். Let me bring them நான் அவங்களை out. வெளியே கொண்டு வரட்டும். Hallelujah. ஹalleluya. The Bible says David was worshiping God like that. வேதம் சொல்லுகிறது தாவீது அப்படியே ஆண்டவரை ஆராதித்தான். He used to worship God all the time. அவன் எப்பொழுது ஆண்டவரை ஆராதித்தான்? All alone in the jungle. ஒத்தையில காட்டுக்குள்ள. There is no one to listen him. கேட்கிறதுக்கு யாரும் இல்ல. No one to see him. யாரும் பார்க்கிறதுக்கு இல்ல. But the Bible says வேதம் சொல்லுகிறது he worshiped me. அவன் என்னை He ஆராதித்தான். is looking after me. He is looking after my presence. அவன் என்னுடைய பிரசன்னத்துக்கு தேடுகிறான். Let me turn back. நான் திரும்பட்டும். Let me bring him out. நான் அவனை வெளியே கொண்டு Let me வரட்டும். bring him அவனை out. வெளியே கொண்டு Let வரட்டும். me bring him அவனை out. வெளியே கொண்டு Let வரட்டும். me bring him அவனை out. வெளியே கொண்டு The வரட்டும். Lord is speaking to you today. ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல பேசுகிறார். When you worship God in such passion, அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது today God is going to bring you out. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வர He's going to போகிறார். bring you out. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர That's what the போகிறார். Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. First will be the last, முந்தினவர்கள் பிந்தினோர் and ஆவார்கள். the last will be the first. பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You may be going to church for last 20 years. நீங்க ஒருவேளை 20 வருஷம் நீங்க சர்ச்சுக்கு போகலாம். The neighbor who is sitting with you may be in the church for last 5 years. உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற உங்க சகோதரன் அவர் ஒருவேளை ஆலயத்துக்கு 5 ஆண்டுகள் தான் வர்றாரா. But if he is touching the throne of God's heaven, அவர் ஆண்டவருடைய சிங்காசனத்தை தொடுவாரானால் God will turn back ஆண்டவர் திரும்புவார். and he will bring him up. ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருவார். Let me tell you something today, dear brothers. அருமையான சகோதரனே, நான் இன்றைக்கு ஒன்று சொல்லட்டும். When you touch God, நீங்கள் ஆண்டவரை தொடும் பொழுது touch him with passion. அவரை வாஞ்சையோடு தொடுங்கள். Touch him with faith. அவரை விசுவாசத்தோடு தொடுங்கள். And Jesus turned. இயேசு திரும்பினார். Bring her out. அவரை வெளியே கொண்டு வாங்க. And the Bible says, வேதம் சொல்லுகிறது. I don't have time, so I'm running fast. நான் எனக்கு நேரம் இல்லாதனால வேகமா சொல்றேன். And the Bible says, வேதம் சொல்லுகிறது. daughter, மகளே, your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. And go in peace. சமாதானத்தோட போ. Right? கரெக்ட், சரியா? That's what the Bible says. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. Your faith has. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. And now, சமாதானத்தோட போ. why did you say that? ஏன் இயேசு அதை சொல்றார்? Because she was still in fear. ஏன்னா அவ இன்னும் பயத்துல இருக்கறா. She didn't have peace. அவளுக்கு சமாதானம் இல்ல. She was healed. அவ சுகமாயிட்டா. But the people doesn't know that. மக்களுக்கு அது தெரியல. Jesus said, இயேசு சொல்றார், I'm taking responsibility of your action. உன்னுடைய செயலுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். Now I'm giving you my peace. நான் இப்ப ஏன் சமாதானத்தை உனக்கு தரேன். You go in நீ peace. சமாதானத்தோட போ. If God gives you peace, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தால் who can take it away from you? யார் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும்? And what did Jesus say? இயேசு என்ன சொல்றார்? You know what did Jesus say? இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? Your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. There's a big lesson there. அதுல ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. This woman doesn't have anything. அந்த பெண்ணிடத்துல ஒன்றுமில்லை. She's the downtrodden one. அவள் கீழே தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட பெண். She's a representative of the broken one. அவள் மிகவும் உடைக்கப்பட்டவள். But Jesus said, ஆனால் இயேசு சொல்லுகிறார், though you don't have anything, உன்கிட்ட ஒண்ணு இல்லாட்டினாலும் you have faith, my daughter. உனக்கு விசுவாசம் இருக்கு மகளே. And that has made you well. அதுதான் உன்னை சுகமாக்கிச்சு. So as he is doing that, அதை அவர் செய்த பொழுது he was going to the house of Jairus. அவர் எவீருவின் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, very clearly Bible says, வெறுக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. verse 35. 35வது வசனம். Can you read it for me? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். Next verse. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். போதும், listen to me. என்ன கவனிங்க. Listen to me. என்ன கவனிங்க. To the woman Jesus said, அந்த பெண்ணிடத்தில் இயேசு ஆண்டவர் சொல்றார், you don't have anything.
உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. You don't have anything. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. But you have faith. ஆனா உன்கிட்ட விசுவாசம் இருக்கு. And faith has made you well. அந்த விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. But to Jairus God said. ஆனா எவிரிடத்துல ஆண்டவர் சொல்றார். Jairus, எவிரு, you have everything. உன்கிட்ட எல்லாம் இருக்கு. You have everything. உன்கிட்ட எல்லாம் இருக்கு. But if you lose your faith. ஆனா உன் விசுவாசத்தை நீ இழந்தா. If you lose your faith. உன் விசுவாசத்தை நீ இழந்தா. You won't be able to see the miracle. உன்னால அற்புதத்தை பார்க்க முடியாது. There are people, I always used to say, there are people who burst your faith. சிலர் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சில மக்கள் இருக்காங்க உங்க விசுவாசத்தை அவங்க ஊதி உடைச்சிருவாங்க. Are you there with me? என்னோட இருக்கீங்களா? You go and talk to some people for 5 minutes. சிலர்ட்ட நீங்க போய் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. Right or not? கரெக்ட்டா நான் சொல்றது? எதுக்குடா இவன் கூட பேசணும்னு யோசிச்சிருப்பா. கரெக்ட்டா இல்லையா? You know that, right? உங்களுக்கு தெரியும்ல அது ஏன்டா இவங்க கூட பேசணும்னு நீங்களே நினைச்சிருப்போம். You go and talk to somebody for 2 minutes. யார்ட்டையாவது போய் நீங்க 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா that's it. அவ்வளவுதான். Your 1 week faith will drench down. ஒரு வாரம் உங்களுடைய விசுவாசம் அப்படியே காஞ்சு கருவாடாயிரும். Hallelujah. Hallelujah. Jesus looked at Jairus. இயேசு எவிருவை பார்த்தார். Hey Jairus, எவிரு, you got many people. உனக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. You got many advisors. உனக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. But be careful whom you are with. ஆனா கவனமா இரு. Whom you are with. நீ யாரோடு கூட இருக்கற? யாரோடு இருக்கற? Be careful of your friends. ரொம்ப கவனமா இரு உன் நண்பர்களை குறித்து. By the grace of God. தேவனுடைய கிருபையினாலே. In our ministry. எங்களுடைய ஊழியத்திலே. In our associations. எங்களுடைய ஐக்கியத்திலே. We don't keep anybody who burst faith. விசுவாசத்தை உடைக்கிற ஒருத்தரை கூட உள்ள வச்சிருக்க மாட்டோம். We never keep anyone like that. எவரே அப்பட்ட ஆளே உள்ள கிடையாது. We may have struggled 10 times. உங்களுக்கு 10 முறை பிரச்சனைகள் இருக்கலாம். But we want somebody to build the faith. யாராகிலும் ஒருவர் நம்ம விசுவாசத்தை கட்டறதுக்கு நமக்கு தேவை. ஐயோ வாழ்க்கை போச்சு. வாழ்க்கை போயிடுச்சு. குழந்தை போச்சு. ஊழியம் போச்சு. We don't want anyone to come and tell me that. அப்படிப்பட்டவங்க வந்து என்கிட்ட இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. We want someone to build our faith. இந்த விசுவாசத்தை கட்டுகிறவர்கள் தேவை. Are you there with me today? என்னோட கூட இருக்கீங்களா இன்றைக்கு? Jairus, எவிரே, Jairus, எவிரே, don't let anybody to steal your faith. உன் விசுவாசத்தை ஒருவரும் திருட இடம் கொடாதே. Hallelujah. 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 Are you sure about your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லாதவர்களா இருக்கீங்களா? Has God given you the promise? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Has God given you the word? ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். Can you see Jesus in front of you? இயேசுவை உங்களுக்கு முன்னால் பார்க்க முடிகிறதா? Then don't let anyone to steal your faith. உங்கள் விசுவாசத்தை திருட யாருக்கும் இடம் கொடாதீங்க. Don't let anyone to steal it away. உங்களுடைய விசுவாசத்தை திருட இடம் கொடாதீங்க. Hallelujah. 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 Take them away. அவங்களை தூர போடுங்க. And say, சொல்லுங்க, I believe in the promise of God. நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன். I believe in the tomorrow. நான் நாளைய தினத்தை விசுவாசிக்கிறேன். I see my healing in Jesus. நான் என் சுகத்தை இயேசுவுக்குள் பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா? Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Jairus, எவிரு, do not fear. கவலைப்படாத, பயப்படாத. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Look at the person beside you and say, பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Hallelujah. Hallelujah. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீங்களா இந்த காலையில? Can you believe? விசுவாசம் உள்ளவனாயிரு. Can you believe? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? Can you believe? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? Can you believe? உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? You will see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus went இயேசு போனார் and brought the daughter back to life. இந்த மகளை உயிரோடு எழுப்பினார். This morning I want to let you today, காலையில உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், Apostolic Fire Fellowship, அப்போஸ்தல அக்கினி ஐக்கியம், we are going to be the first. நாம் முந்தினவர்களாய் இருப்போம். God is going to bring us, ஆண்டவர் நம்மை முன்னாடி கொண்டு வருவார். not because of our quality, நம்முடைய தரத்தினாலே அல்ல, not because of our ability, நம்முடைய திறமையினாலே அல்ல, but we choose to believe in the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்ததனாலே. Do you believe நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? that Thoothukudi will be saved? தூத்துக்குடி ரட்சிக்கப்படும் என்று Do you believe நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? that Tamil Nadu is for Jesus? தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தம் என்று Do you believe நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? there will be a revival in Tamil Nadu? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல். Do you நீங்கள் believe? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிறீர்களா? We are going to have that in our life. We are going to have that in our life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Shall we stand in the presence of எல்லா God? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போம். Shall we stand in the presence of நாம் God? எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போம். Hallelujah. 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 Jairus, எதிரு, you have everything. You have everything. உனக்கு எல்லாம் இருக்கு. But ஆனா don't lose your faith. உன் விசுவாசத்தை இழந்துறாத. Don't lose your faith. உன் விசுவாசத்தை இழந்துறாத. Hallelujah. Hallelujah.
2 months ago, 2 மாதத்துக்கு முன்பு there was a woman with third stage cancer. மூன்றாவது ஸ்டேஜ் கேன்சர்ல ஒரு பெண் இருந்தா. Hallelujah. Hallelujah. She came to me for prayer. எனக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னிடத்துல Me கடந்து and my வந்தாங்க. ministry partner is standing down. நானும் என்னோட ஊழிய பங்காளரும் நின்று கொண்டிருந்தோம். Hallelujah. She came to me. அவங்க என்னிடத்துல வந்தாங்க. And the doctor, she said, அவங்க சொன்னாங்க, the doctor said, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, the cancer is spreading all across. அந்த புற்றுநோய் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. It is spreading it all across. இது முழுவதும் சரீரத்திற்குள்ள பரவுகிறது என்று சொன்னாங்க. I will not live more than 6 months. நான் இன்னும் 6 மாதத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. I will not live more than 6 months. இன்னும் 6 மாதத்துக்கு மேல நான் என்னால உயிரோட இருக்க மாட்டேன். The doctor said, மருத்துவர்கள் சொன்னாங்க, don't do the treatment anymore. இனிமேல் நீ சிகிச்சை எடுக்க வேண்டாம். Don't do it. இத எடுக்க வேண்டாம். But pastor, ஆனா பாஸ்டர், God has given me the word. ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். God told me ஆண்டவர் இடத்துல சொன்னார் that I will be the worship leader. நான் ஒரு ஆராதனை செய்கிறவளா இருப்பேன். Lord told me ஆண்டவர் இடத்துல சொன்னார் that I will travel across the nation. நான் தேசம் முழுவதும் பயணிப்பேன். But the Lord told me ஆண்டவர் இடத்துல சொன்னார் I will serve the Lord. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். I believe. நான் நம்புறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். Can you pray for me? எனக்காக ஜெபம் பண்றீங்களா I பாஸ்டர்? kept my hand on her. அவங்க மேல நான் என் கையை வைத்தேன். As I kept my hand on her, நான் என் கையை வச்ச உடனே like a lightning, ஒரு மின்னலை போல I could feel the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. Lord touched that woman. அந்த பெண்ணை பார்த்தேன். 1.5 months later, 1.5 மாசம் கழிச்சு she went to the hospital. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. She did 3 PET scans. 3 ஸ்கேனர் எடுத்தாங்க. There is not a trace of cancer in your body. கேன்சருடைய வடு கூட உடம்பிலே இல்ல. Jesus is still the divine healer. இயேசு இன்றைக்கும் தெய்வீக சுகம் தருகிறவர். He is still the healer. அவர் இன்றைக்கும் சுகமாக்குகிறவர். The God who raised Lazarus from death, மரணத்திலிருந்து லாசருவை உயிரோடு எழுப்பினவர். He can raise you. உங்களை எழுப்ப முடியும். He can still do the miracle. உங்களுக்கு இன்னும் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். Only one thing you have to do. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. Only one thing you have to do. ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது. Only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Oh, only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Shall we close our eyes? உங்களுடைய கண்களை மூடுவோம். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461
23100232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.